குழந்தை நல ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ற குழந்தைகள் இது மாதிரியான விஷயங்களை கத்துக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் ரொம்ப அறகுறையா கத்துக்கிறக்கூடிய ஒரு சூழல்ல உருவாகிடும். அதனால குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கறத எச்சரிக்கை பண்றாங்க. யார் கேட்கிறா? நமக்கு வேலை நடக்கணும், நமக்கு சிரமம் குறையணும், நம்மளுக்கு இந்த சேட்டை எல்லாம் குறையணும் அப்படின்னா மொபைலை கையில கொடுத்துட்டு நம்ம பாட்டை இது பண்ணிடும். இன்னைக்கு தூங்காத குழந்தைகளுக்கு கூட கையில மொபைலை கொடுத்துட்டு அப்படி என்ன செய்யறாங்க, தொட்டில போட்டுறாங்க. அது பாட்டில் என்ன செய்யுது, அப்படி பார்த்துட்டு அப்படி தூங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே போட்டு தூங்கிடுது. ஸோ இதுவுமே பெரிய பாதிப்புகள். நிறைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேடியேஷன் சொல்லக்கூடிய இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் அதிகமாக குழந்தைகளுடைய மென்மையான அந்த அதாவது மூளையை நோக்கி பயணிக்கும். ஸோ அதுவுமே பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்றாங்க ஆய்வாளர்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம வலியுறுத்தி அப்படியே கூறிட்டே இருக்கிறோம். இதே போல நீங்களும் எது மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்க, மொபைலுடைய அதிகமான தாக்கத்தினால என்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட அனுபவ கருத்துக்களை அப்படியே பகிர்ந்து நினைச்சிங்கன்னா 8667047273 அப்படிங்கிற எண்ணிற்கு அப்படியே உங்களுடைய மெசேஜ் அப்படியே தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சாமந்தி FM இணைய